ஐயோ டைம் ஆயிடுச்சு சண்டே சொல்லி 11 மணிக்கு திரும்ப கிளம்ப. என்னடா இவன் இவ்வளோ வேகமாக ஓடி போகிறான்னு பார்க்குறீங்களா? இந்த உலகத்துலேருந்து அழிவுலேருந்து தான் நான் காப்பாற்ற போகிறேன். இல்லை, சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து ரசித்த என்னோட ஸ்பைடர்மேனை மறுபடியும் நான் பார்க்க போகிறேன். ஆமாங்க, இப்போ போய் நான் தியேட்டர் போய் ஸ்பைடர்மேன் பிராண்டினுடைய படம் பார்க்க போகிறேன். அதுக்கு இருக்கிற இவ்வளோ வேகமாக ஓடி போகிறேன்னு பார்க்குறீங்களா? நான் மார்வலோட மிகப்பெரிய ஃபேனுங்க. எந்த அளவுக்கு ஃபேன்னா, ஓப்பனிங்கில் வர மார்வல் கிரெடிட்லேருந்து படம் முடிகிற போஸ்ட் கிரெடிட் சீன் வரைக்கும் உட்காந்து பார்க்குற வெறித்தனமான ஃபேனுங்க நான். அது மட்டும் இல்லாமல் டோபி மேக்கரோட ஸ்பைடர்மேன் 3 படமும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 and 2 வளர்ந்த மிகப்பெரிய ஃபேனுங்க நான். அதான் ஸ்பைடர்மேன் பிராண்டட் படத்தை பார்க்கறதுக்காக போகிறேன். அதுக்கு வந்திருக்கிற தேட்டர் தான் ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கிற விஜயா பார்க் வந்திருக்கேன். அப்படியே பார்த்தா பக்கத்தில் தமிழரோட சிஎம் விஜய் சாரோட ஃபோட்டோ இருந்தது. அவருக்கு ஒரு சல்யூட் போட்டு உள்ளே வந்துட்டோம். வாங்க நான் போய் பிராண்டியுடைய படத்தை பார்க்க போகலாம் வாங்க. தியேட்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கங்கே நிறைய இடத்துல செல்ஃபி தான் எடுத்துக்கிட்டானா. என்ன பண்ணுறதுங்க, எவ்வளோ தான் போனாலும் செல்ஃபி எடுக்கிற ஆசை மட்டும் என்றைக்குமே போக மாட்டேங்குது. தியேட்டருக்குள்ளே அப்படியே கால் எடுத்து உள்ளே வைக்கிறேன். எதுவுமே நடக்கலை. நான் தான் முதல்ல உள்ளே கால் எடுத்து வச்சேன். கொஞ்சம் நேரம் பில்டப் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்க்ரீன் பார்த்தேங்க. ஸ்க்ரீன் நல்லா பெருசாகவே ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. அப்படியே சீட்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. உட்காந்து படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் படமும் முடிஞ்சுது. படத்தில் ஆக்ஷன் எமோஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் ஹல்க் வர சீன், பனிஷரோட நடக்கிற கான்வர்சேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. டாம் ஹெலன், அதாவது சைடே சிங்கோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஆனால் இந்த படம் ஸ்பைடர்மேனுக்கானது இல்லை, பீட்டர் பார்க்கருக்கான படம். அந்த மைண்ட் செட்டில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பை கைஸ்.